அனைவருக்கும் வணக்கம். நம் அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் விமர்சனங்கள். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் என்னதான் விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் சென்று விடலாம் என்று நினைத்தாலும் கூட ஒரு சில விமர்சனங்களை அவ்வளவு எளிதில் கடந்து விட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் முழுமையாக அனைத்து விமர்சனங்களையும் நாம் கடந்து போக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது நம் வேலையை முழு ஈடுபாட்டுடன் செய்து கொண்டே இருப்பது. இது வெறும் வார்த்தைகளாக சொல்லிக்கிட்டு இருந்தா இதை நம்ம நம்ப கூட மாட்டோம். ஆனா ஒரு கதை மூலமா இதை நம்ம சொல்லும் பொழுது இதை நம்ம அழகா நம்புவோம். அது ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல குரு கிட்ட ஒருத்தர் போறாரு. அவர் போய், நான் இந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்பலான் இருக்கிறேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கலைங்க அப்படிங்கிறாரு. அவர், ஏன் நீ கிளம்புற, என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல, என்னைய சகட்டு மேனிக்கு எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. நான் ஒவ்வொருத்தங்கள கடந்து போகும் பொழுது அவங்க என்னை பத்தி பேசிட்டு இருக்கிறது என் காதுல நல்லாவே விழுகுது. அந்த விமர்சனங்களை என்னால எளிதில் எடுத்துக்கொள்ள முடியல. இதுல என்னால மற்ற வேலைகளை பார்க்க முடியல. இதில் நான் எப்படி இந்த விமர்சனங்கள் இருந்து வெளியில வருதுன்னு எனக்கு தெரியல. அதனால இங்க வேண்டாம், இந்த ஆசிரமத்தை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, நீ கிளம்பிக்கோ அப்படின்னு அந்த குரு சொல்லிடுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி, நாளைக்கு உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று இருக்குது, அந்த டெஸ்ட்டை மட்டும் நீ அட்டன் பண்ணிட்டு நீ கிளம்பிக்கோ. ஏன்னா இந்த ஆசிரம விதிப்படி நாங்கள் அனுப்ப முடியாது, உனக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கணும், அதனால அதையாவது சொல்லி கொடுத்துடலாமே அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால நாளைக்கு மட்டும் காலையில என்னை வந்து பாரு அப்படிங்கிற. நாளை காலையில குருஜிய அந்த மாணவர் போய் பார்க்குறாரு. நீங்க என்ன டெஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுமில்ல, இந்த ஸ்பூன் எடுத்துக்கோ, இந்த ஸ்பூன்ல கொஞ்சம் நான் மருந்து ஊத்தி தருவேன், அந்த மருந்து அப்படியே வாயில வச்சுட்டு இந்த ஆசிரமத்தையே ஒரு 10 ரவுண்டு சுத்திட்டு வரணும். இது நீ எந்த அளவுக்கு மந்திரங்களை எல்லாம் நீ படிச்சிருக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த டெஸ்ட் வைக்கிறேன். நீ அப்படி சுத்திட்டு வரும் பொழுது அந்த மருந்து கீழே சிந்தக்கூடாது. அதே சமயத்துல நீ மந்திரங்களை மனசுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே அந்த தெய்வத்தை நினைச்சிட்டே நீ இந்த ஆசிரமத்தை சுத்திட்டு வரணும். 10 ரவுண்ட் அடிக்கணும். மந்திரங்களை நீ முறையா உச்சரிச்சு உன் முழு கவனத்தையும் அந்த மருந்து சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுல வச்சிருந்தீன்னா உன்னால இத சிரத்தையா செவ்வனே செய்ய முடியும். செய்றியா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்பூனை வச்சுட்டு அதுல கொஞ்சம் மருந்து ஊத்திட்டு அவன் பாட்டுக்கு மந்திரங்களை உச்சரிச்சுட்டு அந்த மருந்து கீழே விழுகாத அளவுக்கு, அது ஒரு டைப் ஆஃப் தியானம். அதை வந்து அந்த குருஜி சொல்லி தந்திருக்கிறாரு. அவன் 10 ரவுண்ட் அடிக்கிறான். அவன் 10 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்த உடனே அவங்கிட்ட குருஜி கேட்கிறாரு, 10 ரவுண்ட் அடிச்சிட்டியா, மருந்து சிந்தலை, பரவாயில்ல, நீ நல்லபடியா இந்த தியானத்தை முடிச்சிட்ட. சரி, நீ இப்படிமா சுத்தும் போது அங்கங்க யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்களா? ஆமா, அங்கங்க நிறைய பேர் நின்று இருந்தாங்க, அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அதை என்னால கவனிக்க முடியல குருஜி. என்னுடைய சிந்தனை முழுக்க இந்த மந்திரங்களை உச்சரிக்கணும், நீங்க கொடுத்த இந்த டாஸ்கை நான் பர்ஃபெக்டா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் எனக்கு சிந்தனை இருந்துச்சு. அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். நீ என்ன கேள்வி எங்கிட்ட கேட்டியோ அதுக்கான விடைதான் இது. நீ உன்னுடைய வேலையில ஆழ்ந்து அந்த வேலையை முழு மூச்சா செய்துகிட்டே இரு. யாரோ என்னமோ விமர்சனம் பண்ணிக்கிட்டே போறாங்க, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வெற்றின்னு ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த விமர்சனங்கள்லாம் தானா போயிடும். அதனால நம்மள ஒருத்தங்க விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு நாம கவலைப்படுறதோ இல்ல வேற வேலைகளுக்கு போறதோ இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு அந்த குருஜி அவனுக்கு அறிவுரைகளை சொல்றாரு. இதே அறிவுரைகள் தான் வேலையில் இருப்போருக்கும் சரி, வியாபாரத்தில் இருப்போருக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, அனைவருக்குமே சரி. நம்மை விமர்சிக்கும் விமர்சனங்கள் நம்மை செதுக்குவதாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம், சிதைப்பதாக இருந்தால் அதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம். இதுவே விமர்சனங்களை நாம் எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான வழி. நன்றி.